மாசா மாசா கலர்ஃபுல்லாக வாங்கலாம் எங்களாலும் சேர்ந்து சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இப்படி இயக்குநர்கள்னு யாரை வேணால் மக்கள் மறக்கலாம். ஆனால் காமெடி நடிகர்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மறந்து சந்தோஷமாக சிரிக்க வைக்கிறது அப்படின்னா அது இந்த காமெடி நடிகர்களால் மட்டும்தான் முடியும். தமிழ் சினிமாவில் நாம் பல லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நம்மளை சிரிக்க வச்சவங்க. இப்போ இந்த ட்ரெண்டில் இப்போ முக்கியமாக அதில் ஆக்குபை பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் சந்தானம் மற்றும் சூரி. இவங்க 2 பேர் தான். எதுனா திடீர்னு அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆக வேணாம். வர்ற மே 16ஆம் தேதி அவங்க 2 பேருமே லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த திரைப்படமும் இன்னொரு பக்கம் சூரியனுடைய மாமன் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இவங்க 2 பேருடைய க்ரோத், இவங்க 2 பேருக்கான இந்த கிளாஷ் இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சூரி சந்தானம் 2 பேருமே கஷ்டப்பட்டு காமெடி நடிகர்களாக வந்து அதுக்கு பிறகு இப்போ ஒரு லீட் ரோலில் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய பயங்கர ஹார்ட் ஒர்க்கு பல வருஷமாக அதுக்கான மெனக்கல் பண்ணி இப்போ மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து பலருக்குமே இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். சந்தானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தானம் வந்து 2000 ஆண்டுகளில் டிவியில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வராரு. டீக்கடை பெஞ்ச், அண்ணாமலை, சகலை வசஸ் ரகலை, இதுக்கடுத்து விஜய் டிவியில் கடைசியாக லுலு சபா அப்படின்ட்டு வரிசையாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த லுலு சபா தான் அவரை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ணுது. அவருக்கு அப்படின்னு அவருடைய காமெடிக்கு அப்படின்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே க்ரியேட் ஆகுறாங்க. அந்தளவுக்கு சந்தானத்துடைய காமெடி யூனிக்காக வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு அவருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிது. சின்ன சின்ன கேரக்டரில் சில படங்களில் இந்த அன்கிரெடிட்டட் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கிறாரு. சிம்புவுடைய காதல் அழிவுதலை படத்துலேயே அவர் நடிச்சிருந்திருப்பார். ரீசனாக கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு முதன்முறையாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தான். மன்மதன் படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுவும் லுலு சபாவில் அவர் பண்ணின அந்த சேட்டைகள் அந்த காமெடியெலாம் பார்த்துட்டு ஓகே இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவர் நம்ம வாய்ப்பு கொடுத்து இவர் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிம்பு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த ஒரு வாய்ப்பை சந்தானம் சரியாக பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு தொடர்ந்து சந்தானம் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சூரி வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்தக்கூடிய ஒரு இளைஞர். சின்ன வயசுலேயே, அதாவது அவர் 96லேயே மதுரையிலேருந்து சென்னை கிளம்பி வந்துட்டார். சினிமா ஆசையில் எப்படியாவது நம்ம ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கிளம்பி வந்துட்டார். அதுக்கு பிறகு இங்கே சீரியல்ஸு அப்படின்னு நிறைய படங்கள், குட்டி குட்டி படங்களில் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு க்ரௌடில் நிற்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய படங்களில் அவர் வந்து அங்கங்கே நிற்கிறாரு. நம்ம காதல் படத்தில் கூட பார்த்துருப்போம். காதல் படமாகட்டும், தீபாவளி படம், இந்த மாதிரி நிறையா படங்களில் அங்கங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பார். பட் அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக எல்லாருக்கும் பரவலாக தெரியப்பட்ட படமாக அமைஞ்சது வந்து வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் தான். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாக அறிமுகமாகிற முதல் திரைப்படம். அந்த படத்தில் அந்த பரோட்டா காமெடி தான், எல்லா கோட்டையும் அடிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன், நீ போய் கோட்டை போடுறா அப்புக்குட்டி அப்படின்ட்டு அவர் அந்த பரோட்டா சாப்பிட்ட அந்த ஒரு காமெடியாலேயே மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு அந்த பரோட்டா காமெடியுமே. ஸோ அதனாலே பரோட்டா சூரி அப்படின்ற ஒரு நேமுமே வந்தது அவருக்கு. ஸோ வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை சூரி சரியாக பயன்படுத்திக்கிட்டு தன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு ஒரு காமெடினா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தார். ஸோ 2 பேருடைய வளர்ச்சியுமே இப்படி தான் ஆரம்பித்தது. என்ன சந்தானம் வந்து 2004, 2005 அந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து வராரு. பட் இந்த பக்கம் வந்து நம்ம சூரிய எடுத்துக்கிட்டோம்னா 2008, 2009 இந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவரும் முன்னேறி வராரு. 2007ஆம் ஆண்டு நடிகர் சந்தானத்துக்கு ஒரு மிக முக்கியமான வருஷம்னு நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் தான் அவருடைய ரேஞ்சே, அதாவது அவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் வந்து அப்படியே வேறு லெவலில் போகுது. அந்த வருஷம் அவருக்கு பில்லா, கிரீடம், அழகிய தமிழ் மகன், பொல்லாதவன் அப்படின்ட்டு அடுத்தடுத்து பெரிய நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதை அவர் சரியாக பயன்படுத்திட்டு முன்னேறாரு. இன்னொரு பக்கம் நடிகர் சூரிக்கு 2010 தான் அவருக்கு ஒரு மிக முக்கியமான வருஷமாக அமையுது. 2010 அவருக்கு களவாணி, வாகை சுடவா இப்படின்னு அடுத்தடுத்து வெற்றி படங்களில் கொடுத்து சூரியமே முன்னேறிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க 2 பேருமே தங்களை பயன்படுத்திக்கிட்ட அந்த ஒரு தருணம் வந்து பலராலுமே பாராட்டப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடி வடிவேலு அண்ட் விவேக் இவங்க 2 பேர் தான் பல சினிமாக்கள் நாம் பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடிகர்களா, சரி இவர் இவரோட கால்ஷீட் கிடைக்கலையா, வடிவேலுடைய கால்ஷீட் கிடைக்கலையா, சரி ஓகே நாம் வந்து சூர்யா அப்ரோச் பண்ணலாம், விவேக்குடைய கால்ஷீட் கிடைக்கல நம்ம சந்தானத்துக்கு போகலாம், சிட்டி பேஸ் ரோலாக அதுக்கு சந்தானம் வரட்டும், ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் ரோல் வந்துச்சு அப்படின்னா நம்ம சூர்யா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இயக்குனர்களுடைய பார்வை வந்து இவங்க 2 பேரையும் நோக்கி போக ஆரம்பிச்சது. குறிப்பாக சந்தானத்துடைய ட்ரேட்மார்க்கே கிட்டத்தட்ட கவுண்டமணிக்கு பிறகு அந்த ஒரு லொல்லு, அந்த டைமிங்கில் அவர் கொடுக்குற கவுண்டர் காமெடி இதெல்லாமே
டக்குன்னு ரீச் ஆச்சு. ஆடியன்ஸ் மத்தியில் இவர் வந்து டக்குன்னு போய் தன்னுடைய இடத்த ஃபில் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தானத்தினுடைய காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்னொரு பக்கம் சூரிக்கிட்ட அந்த டைமிங் காமெடி அது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவர் தன்னைத்தானே கிட்டத்தட்ட வடிவேல் மாதிரி தன்னைத்தானே காமெடியன் ஆக்கிட்டு தன்னை மற்றவங்க கூட அடி வாங்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி சூரியுமே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. சூரி வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும், விடுதலை பார்ட் 1 தான் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் அந்த ஒரு காவல்துறை கதாபாத்திரத்தில் வந்து சூரி நடிச்சிருப்பாரு. அதுதான் அவர் லீட் ரோலில் நடித்த முதல் திரைப்படம். பட் இந்த பக்கம் நம்ம கட் பண்ணிட்டு சந்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா, சந்தானம் இப்போ இல்லை, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே லீட் ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக அவர் சோலோவாக லீட் ரோலில் நடித்ததை விட அதுக்கு முன்னாடியே இயக்குனர் சங்கரினுடைய தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் அரை எண் 305 கடவுள் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்துலேயே அவர் ஏன்னா அப்போ அவர் காமெடியாக நடிச்சிட்டு இருந்த தருணம், அந்த படத்துக்கு பிறகுமே காமெடியாக நிறைய படங்கள் பண்ணார். பட் அவர் லீட் ரோலாக நடித்த முதல் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது அரை எண் 305 கடவுள் தான் நம்ம எடுத்துக்கலாம். அவரும் கஞ்சா கருப்பு, பிரகாஷ் ராஜ் இவங்க 3 பேர் தான் மெயின் லீடாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேண்டசி படம் தான் அந்த திரைப்படம். அந்த படத்தை தான் அவர் முதல்ல ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கு பிறகு அவருடைய நண்பரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பார், கண்ணா லட்டு தின்னு ஆசை அப்படின்றத. அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஹீரோக்கு இணையான ரோல் அப்படின்னே நாம் சொல்லலாம். பட் அதெல்லாம் கழிச்சு ஓகே இனிமேல் நாம் காமெடி ட்ராக் போவேன்னா நாமளே ஹீரோ, நாமளே இறங்கி அடிப்போம் அப்படின்னு அவர் பண்ண ஒரு விஷயம் தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். முதல்ல அவர் ஹீரோவாக அறிமுகமாகிற படம். அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவர் ஹீரோவாக தான் ஒரு படமாக பண்ணிட்டு இருந்தார். காமெடி ரோல் நடுவில் பண்ணுறத சீரியஸாகவே நிப்பாட்டார். தன்னுடைய படங்களில் அவர் தான் ஹீரோ, நானே ஹீரோவாக இருந்துக்கிறேன், நானுமே காமெடி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அந்த ட்ராக்கை மாற்றிட்டு ஹீரோவாக போயிட்டார். சூரி பல படங்கள் பண்ணிவிட்டு இப்போ தான் ஹீரோ வந்தார். பட் இருந்தாலும் சூரிக்கு வந்து ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி சூரி 6 பேக்லாம் வச்சிருக்காரு. சீமராஜா படத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பேன்னு தெரியும். சீமராஜா படத்தில் அது ஒரு கபடி சீன் மாதிரி வரும். அந்த ஒரு சீனுக்காண்டி 6 பேக்லாம் வச்சு அவர் ரெடி ஆனார். ஸோ அப்போவே எல்லாரும் கெஸ் பண்ண முடிஞ்சது, ஓகே 6 பேக்லாம் வச்சுட்டாரு, கண்டிப்பாக இவர் ஹீரோவாக லீட் ரோல் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு. ஓகே, சந்தானம் அண்ட் சூரி இவங்க 2 பேருடைய வளர்ச்சிக்கு நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குநர்கள் மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஹீரோ அண்ட் டேரக்டர்ஸ் டீம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். முதல்ல சந்தானத்துடைய டீம் யார் அவருடைய ஹீரோ டீம் யார், டேரக்டர் டீம் யார் அப்படிங்கிறத பார்த்தா அதிக படங்கள் யார் கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா அவருடைய ஹீரோ டீமில் யார் யார் இருப்பாங்கன்னா சிம்பு, ஆர்யா, ஜீவா, ஜெயம் ரவி, விஷால், அப்புறம் விஜய், அஜித் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. கார்த்தியுமே அதில் இருப்பார். டேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஎல் விஜய் கண்டிப்பாக இருப்பார், எம் ராஜேஷ் இருப்பார், மோகன் ராஜா, சுந்தர் சி, சிறுத்தை சிவா இவங்க எல்லாருடைய படங்களையுமே நாம் சந்தானத்தை கண்டிப்பாக பார்த்துட முடியலாம். கட் பண்ணால் இந்த பக்கம் சூரி டீமில் யார் யார் ஹீரோஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், விமல், விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், கார்த்தி விஷால். அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேர் சந்தான டீம்லேயும் இருப்பாங்க, சூரி டீம்லேயுமே டபுள் டீம் மாதிரி இங்கேயுமே இருப்பாங்க, நம்ம கவனிக்க முடியும். சசிகுமார், சமுத்திரகனி இவங்க மாதிரியான படங்களில் வந்து கண்டிப்பாக சூரி இருப்பார். டேரக்டர்ஸ் சூரியோட டேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுசீந்திரன், பொன்ராம், எழில், பாண்டியராஜ் அப்படின்னு இவருடைய பட்டியல், சர்க்குணம் அப்படின்ட்டு இவங்களுடைய எல்லா படங்களையுமே இருப்பார் அப்படின்னு நாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு வில்லேஜ் கதாபாத்திரத்துக்கு பக்காவாக பொருந்தி பல வெற்றி படங்களை கொடுத்தவர் சூரி. ஸோ இப்போ மே 16ஆம் தேதி இவங்களுடைய 2 பேருடைய படமே ரிலீஸ் ஆகுது. இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில். அவர் பிரேமானந்த் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தையும் அவர் தான் எடுத்தார். அதுவும் இல்லாமல் சந்தானத்தினுடைய மிக நெருங்கிய நண்பர். ஏன்னா லுலுசபா காலத்துலேருந்தே இவங்க 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. லுலுசபாவில் நிறைய விஷயங்களை இவருமே கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய டைரக்ஷனில் தான் இப்போ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட இது ஒரு 4th பார்ட்னு சொல்லலாம் அந்த டிடியோடைய கான்செப்டில். முதல்ல திலுக் துட்டு, அப்புறம் திலுக் துட்டு 2, அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த பக்கம் சூரி வந்து பிரசாந்த் பாண்டியராஜ், அதாவது இதுக்கு முன்னாடி விலங்கு வெப்சீரிஸ் டைரக்ட் பண்ண அவருடைய டைரக்ஷனில் தான் இப்போ அவர் நடிக்கிறாரு. இதில் சூரி அந்த தாய்மாமன் கதாபாத்திரத்தில் அதான் நடிச்சிருக்காரு. அதான் டைட்டில் மாமன் அப்படின்னு வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படம் வந்து கிழக்கு சீமையிலே படத்தினுடைய ஒரு அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பாண்டியராஜ் அந்த மாதிரி தான் பண்ணார் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ மே 16ஆம் தேதி இவங்க 2 பேருடைய படங்களுமே ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக 2 பேருடைய படமும் நல்லா ஓடணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும். 2 பேருமே கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இப்போ இருக்காங்க. ஸோ 2 பேருடைய படங்களும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இவங்க 2 பேருடைய வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேருமே நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்த சில படங்களுமே இருக்குது. நடிகர் விஜய் கூட வேலாயுதம் படத்தில் நடிச்சிருப்பாங்க, சசிகுமார் கூட பிரம்மன் படத்தில் நடிச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண படங்களும் கூட. ஸோ இவங்க 2 பேருடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 படங்களில் நீங்கள் எந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Baila casa, masa, colorful, laga, mangala. Regal,
The Chennai Silks Mega Combo Sale Summer Chill Out Sale. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்